Welcome back to Atos Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பேமெண்ட் வவுச்சர்ஸ். From Gateway of Tally, go to Accounting Voucher, press Enter. Now, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேமெண்ட் வவுச்சர். இந்த பேமெண்ட் வவுச்சர்ல all payment related transactions can be recorded. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நான் ஏர்டெலுக்கு 2000 rupees பே பண்ணுறேன், சரிங்களா? அந்த 2000 rupees நான் பே பண்ணதை இங்கே பேமெண்ட் வவுச்சரில் நான் ரெக்கார்ட் பண்ணணும். இந்த ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனை நீங்கள் பேமெண்ட் வவுச்சரில் என்ட்ரு பண்ணுறதுக்கு யூ நீட் டு நோ எந்த அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும், எந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்போ மொபைல் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ், சரிங்களா? இப்போ இந்த மொபைல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது ஒரு அக்கௌண்ட், கேஷ் அப்படிங்கிறது ஒரு அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் இல்லை லெட்ஜர் அப்படின்றது நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்குது. வேறஸ் இந்த மொபைல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற அக்கௌண்ட் இங்கே இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஒரு மொபைல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற ஒரு லெட்ஜரோ அக்கௌண்ட்டோ நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். சரி, இப்போ லெட்ஜர்ஸ் க்ரியேட் பண்ணுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்படி பண்ணலான்னா, ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலியிலேருந்து அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ லெட்ஜர்ஸ் க்ரியேட். ஷார்ட்டாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலியிலேருந்து ALC. A stands for accounts info, L stands for ledgers, and C stands for create அப்படியும் பண்ணலாம். இப்போது அதை தவிர்த்து இப்போ இந்த இடத்துல இருந்து லெட்ஜர்ஸ் க்ரியேட் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், கர்சர் பிளிங்க் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரெஸ் Alt and C. Alt C ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கேருந்தே நீங்கள் லெட்ஜர்ஸ் க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் Alt C ப்ரெஸ் பண்ணுறேன். மொபைல் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் அப்படின்னு நேம் பண்ணிவிட்டு என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடித்த உடனே இந்த மொபைல் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் அப்படின்றது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு அடிக்கிறேன். தென் ப்ரெஸ் என்டர். தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணணுமா? எஸ், அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் அப்படின்னு வந்திருக்கு. நான் பே பண்ணது 2000 rupees. என்டர். தென் நீங்கள் என்ட்ரு அடிச்சதுக்கப்புறமா இப்போது க்ரெடிட் என்ட்ரி போடணும். என்ட்ரு அடிங்க. என்ட்ரு அடிச்சதுக்கப்புறமா நம்ம கேஷ் அக்கௌண்ட்டை க்ரெடிட் பண்ணணும். ஸோ என்டர் அட் கேஷ். கேஷில் நீங்கள் என்ட்ரு பண்ணோடனே 2000 இங்கே வந்துடுச்சு. சரி, இப்போது இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்கள் பார்க்கணும். என்னென்னா, நம்மக்கிட்ட இந்த டிரான்சாக்ஷன் என்டர், அதாவது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2,50,000 இருந்தது. இப்போது நீங்கள் மொபைல் எக்ஸ்பென்சஸ் 2000 rupees மீட் பண்ணதால் இங்கே என்னாச்சுன்னா, அந்த 2000 rupees லிஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கரண்ட் பேலன்ஸில் 2,48,000 அப்படின்னு சொல்லி காட்டுது. அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் பேலன்ஸ். கரண்ட் கேஷ் பேலன்ஸு இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். சரி, இந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சாச்சு. என்டர். இங்கே நேரேஷன் டைப் பண்ணணுன்னா டைப் பண்ணலாம், இல்லை ஆப்ஷனெல்லாம் நீங்கள் விட்டுட்டாலும் பரவாயில்ல. இங்கே பாருங்கள், இந்த என்ட்ரி அக்செப்ட் பண்ணணுமா? எஸ், அக்செப்ட் பண்ணணும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் என்னென்னா, rupees 15,000 paid for rent by check. So 15,000 நான் ரெண்ட்டுக்கு பே பண்ணுறேன். எப்படி பே பண்ணுறேன்னா, செக்காக பே பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும், ரெண்ட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். அண்ட் தென் பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும், க்ரெடிட் பண்ணணும். சரியா?
சரி, அகைன் நீங்கள் பாருங்கள், ரெண்ட் லெட்ஜர் இருக்கா? இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? க்ரியேட் பண்ணணும். இங்கேருந்தே க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன வழி? ப்ரெஸ் ஆல்ட் சி. இப்போ ரெண்ட் அக்கவுண்ட், அகெயின் இட் இஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ அப்படியே என்டர் அடிங்க. என்டர் என்டர் என்டர். அக்செப்ட் பண்ணிக்கோங்க பை ப்ரெஸ்ஸிங் ஒய். இப்போ ரெண்ட் இங்கே வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி ரெண்ட் தெரியுது. இப்போ 15,000 என்ட்ரு பண்ணுறேன். 15,000 என்ட்ரு பண்ணிவிட்டு என்ட்ரு அடிச்சிருக்கேன். இப்போ க்ரெடிட்டில் இருக்குது. அகெயின் என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் சூஸ் பேங்க். இப்போது ஐசிஐசிஐ பேங்க்குன்னு இருக்குது, அந்த பேங்க்கை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணோன்னே இங்கே 15,000 வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டில் 15,000 கிரெடிட் அப்படின்னு காட்டுது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ டேலி ஒரு ஃபிகரை ரெட்டில் காட்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எப்போ காட்டும் அப்படின்னா, இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸாக இருக்கும்போது இந்த இடத்துல ரெட்டுன்னு காட்டும். சரிங்களா? அப்போது உங்கள்கிட்ட பேங்க்கில் 15,000 இல்லை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஆல்ரைட், ப்ரெஸ் என்டர். இப்போ நீங்கள் என்டர் அடித்த உடனே டேலிக்கிட்ட யூ நீட் டு இன்ஃபார்ம் எந்த செக் கொடுத்தீங்க, எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தீங்க, அந்த செக்கோட நம்பர் என்ன. இப்போது ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்றதால நான் 1 2 3 4 5 6 அப்படின்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த செக்கை எந்த டேட்டுக்கு நீங்கள் டிராஃப்ட் பண்ணுங்க இல்லை எழுதுனீங்க அப்படின்ற டேட்டு இங்கே நீங்கள் போடணும். சரிங்களா? இது டேட் போடணும் அப்படின்னும் போது இன்னொரு விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இது லைசன்ஸ்டு வேர்ஷனாக இருக்கும்போது மாத்திரம்தான் உங்களால் டேட்டை மாற்ற முடியும். நீங்கள் எஜுகேஷ்னல் வேர்ஷனில் பண்ணும்போது உங்களால் டேட் மாற்ற முடியாது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. லைசன்ஸ்டு வேர்ஷனில் மாத்திரம்தான் டேட் சேஞ்ச் பண்ண முடியும். எஜுகேஷன் மோடில் ஒர்க் பண்ணும்போது டேட் சேஞ்ச் பண்ண முடியாது. சரியா? சரி, ப்ரெஸ் என்டர் ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல நேரேஷன் வேணும்னா போடலாம், இல்லைன்னா விடலாம், பரவாயில்ல. ஸோ என்டர். அக்செப்ட் பண்ணணுமா? எஸ், அக்செப்ட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ரெக்கார்ட் payment vouchers in Tally. Thank you so much.